திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர உறவுகளை வான்வழி வேத வகுப்புக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். குடும்பம், திருமணம், திருமண வாழ்க்கை அது வெற்றியுள்ளதாக அமைய என்ன செய்யலாம்? தேவனுடைய ஆலோசனைகளை, அதன் சட்டதிட்டங்களை பார்க்கிறதுனால இந்த நிகழ்ச்சியானது ஒரு வேத பாடம் போல இருக்கும். நிச்சயமாக அதற்குள் நடைமுறை வாழ்க்கைக்கான விஷயங்களையும் நாம் பார்க்க முயற்சிக்கிறோம். இன்றைக்கும் கூட ஒட்டுமொத்த உலகத்தோட இயக்கத்துக்கு எது காரணம்னு ஒரு கேள்வி கேட்டு ஒற்றை பதில் தேடினால் பெரும்பாலும் சொல்வது பணம். பணம் என்பதை ஒழித்துவிட்டால் இந்த உலகம் இயங்குமா? இயங்கும், கற்காலம் போல மாறிவிடும். காடுகளிலே ஓடி தேடி உணவு கிடைத்து சாப்பிட்டு உறங்கும் ஒரு மனிதனாக நாம் எல்லாம் மாறிடுவோம். காரணம் என்னென்னா, இந்த பணம் என்பது மாத்திரம் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் நாம் அந்த மாதிரியான ஒரு கற்கால வாழ்க்கையை தான் தழுவ வேண்டி வரும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று ஞானி சொன்னார். உண்மைதான், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் திருமணத்தை முன்னேற்றச் செய்யும் அல்லது அழித்துவிடும். நெருப்பு ஆக்கத்துக்கும் பயன்படும், அழிவுக்கும் பயன்படும். உண்மைதானே? இப்போது இந்த பணம் என்பது ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே, திருமண வாழ்க்கைக்குள்ளே எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் அறிந்து கொள்வது நல்லது. இது தெரியாதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பணத்தை பற்றி சின்ன வயசுலேருந்து தான் நமக்கு தெரியுமே. அதை கையாளும் மக்கள் தானே நாம். சொல்லப்போனால் 10ல் பாதி பேருக்கு மேலே இந்த பணத்தை பற்றிய அறிவு, அதை கையாளுவதை பற்றிய அறிவு ரொம்ப குறைவு. இல்லைன்னு தான் சொல்லணும். வேண்டுமானால் இப்படி சொல்லலாம், பணத்தை தவறாக கையாள்பவர்கள், அதை பற்றி தவறான புரிந்து கொண்டவர்கள் நிறைய பேராக இருப்பாங்க. சமீபத்தில் ஒரு திரைப்பட நடிகர் அவரோட நேர்காணலில் ஒரு புத்தகத்தை பற்றி, பணத்தின் உளவியல், சைக்காலஜி ஆஃப் மனி அப்படின்றத பற்றி மேற்கோள் காட்டினார். இந்தியாவில், மிக முக்கியமாக தமிழகத்தில் அது பல லட்சங்களை விற்று தீர்ந்தது. பழைய புத்தகம்தான் அது. ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அவர் ஒரு பிஸ்னஸ் மேனும் கூட, சில கோடிகளுக்கு டேர்ன் ஓவர் பண்ணுகிற ஒரு பிஸ்னஸ் மேன். அதிலும் ஒரு பிரபலமான திரைத்துறையில் இருந்ததுனால பணத்தை பற்றி சொன்ன அந்த புத்தகம் படிக்கிறது அப்படின்றதெல்லாம் அரிதாகி போன காலம். ஆனால் அந்த மனுஷன் பணத்தை பற்றி சொன்னார் பார்த்தீங்களா, அது ஒருத்தர் கையில் இருக்கணும், கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒருத்தர் படிச்சாகணும்னார் பார்த்தீங்களா. உடனே பல லட்சம் பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இந்த பணம் எப்படி பிரச்சனையாகிறது? சில காரணங்கள் இருக்குது, பார்க்கலாம். ஒரு குடும்ப தலைவன் போதிய அளவு, அந்த குடும்பத்துக்கு தேவையான அளவு பணம் சம்பாதிக்க முடியாதவராக இருப்பார். அது ஒரு பிரச்சனை. ஏன்னா போதிய அளவு பணம் இல்லை. அதற்காக 2-3 வேலை செய்கிறாருன்னே வச்சுக்கோங்களேன். அவர் தன்னுடைய நேரத்தை தன் மனைவி பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு செலவிட முடியாமல் போயிடும். அப்போது ஒரு ஆரோக்கியமாக அந்த குடும்பம் இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அடுத்தது, அதிகமான செலவு செய்வது. எல்லாவற்றையுமே வாங்கும் ஆசை உள்ளவர்கள், ஒன்று கணவனா அல்லது மனைவியா அல்லது 2 பேருமே கூட இருக்கலாம். அந்த குடும்பம் நிச்சயமாக பலவிதமான பிரச்சனைக்குள்ளே சிக்கும். மாதந்தோறும் கடன் கட்டுவதாக அவர்கள் மிகப்பெரிய பாரத்தில் இருப்பாங்க. கத்தருக்கென்று கொடுக்க முடியாமல் கடன் கட்டி கொண்டிருப்பாங்க. மன உளைச்சலில் இருப்பாங்க. ஆசை விடாது. அதனாலும் இந்த பாரம் அவர்களை அழுத்தி கொண்டே இருக்கும். ஆடம்பர செலவு, பலவிதமான மாம்ச பிரகாரமான சுகபோகங்களின் மேலே தங்களுடைய ஆசைகளை வளர்த்து கொண்டே போவாங்க. அதை பூர்த்தி செய்வதிலேயே அவர்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம் இருந்துக்கிட்டே, தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது, தாங்கள் செழிப்பாக மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருப்பதைப் போல தோற்றமளிக்க விரும்புவாங்க. உண்மையில் உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது.
ஆனால் அந்த தோற்றத்துக்கு அவங்க ரொம்ப மாயம் பண்ண வேண்டி வந்துடும், அதுக்கும் செலவு பண்ண வெறும் தோற்றம் வந்து சும்மா வந்துடாதே. அப்போது அந்த செழித்திருப்பதை போல ஒரு தோற்றம், இவைகளெல்லாம் சில விஷயமாகத்தான் நாம் இப்போ பார்க்குறோம். நிறைய இருக்குது. ஆனாலும் கூட காலம் கருதி நாம் கொஞ்சம் விஷயங்களை, இன்னும் தேவ வசனத்தின் ஆலோசனைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஆசை அதிகமாகி அதை பூர்த்தி செய்ய ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு வாங்கி ஆசை தீர ஒன்றை அனுபவிக்கலாம்னு அவன் செய்கிறான் பார்த்தீங்களா, திருப்தி மட்டும் அவனுக்கு வராது. இது இன்னும் பெரிய ஆபத்து. என்ன ஆகிடும்னா, இந்த ஆசை, அதை தேடி இவர்கள் செய்து கொண்டிருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது இந்த மரத்துண்டுக்குள்ளே நுழைந்த ஒரு கரையான போல மாறிடும். அது உள்ளே போயிட்டு மேலே அந்த மரத்துண்டோட தோல் இருக்கும், உள்ளுக்குள்ளே மொத்தமாக அரிச்சிடும், தொட்டாலே விழுந்துடும். உளுத்து போன ஒரு மரம் போல அது இருக்கும், செல்லரித்த ஒன்றாக இருக்கும். இன்றைக்கு பணம் என்பது திருமணங்களை முறித்து விடுகிறது. திருமணத்தை கட்டியெழுப்ப வேண்டுமானால் கடவுளை விட பணம் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் ஒரு தலைமுறையாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். நாம் பார்க்கும் இந்த தலைமுறையிலே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து பார்த்தோம்னா, இளைய தலைமுறை குறிப்பாக தங்கள் தகப்பன்மாரை விட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பித்து, அவர்கள் வாழ்க்கையிலே தான் ஒரு வீடு கட்டி ஒரு கார் வாங்கி கொண்டு பிறகு திருமணம் செய்வேன் என்று சொல்லி 30-35 வயதுக்கு மேலே தேடி தன்னை விட இன்னும் வசதியானவர்களையே திருமணம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் இருக்கும் இந்த அந்தஸ்தை காப்பாற்றி கொள்ள முடியும் என்று இப்படி தவறான ஒரு நோக்கத்தில், தவறான பாதையில் இந்த சமூகம் போயிட்டே இருக்கு. அது இன்னும் விரிவடைந்து போயிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் தான் நாம் இதை கவனிக்க வேண்டி இப்பொழுது படிச்சுட்டு இருக்கோம். கவனமாக கேளுங்க, வேத ஆலோசனைகள் இதில் நமக்கு என்ன இருக்கிறது. முதலாவது, ஒரு குடும்ப தலைவன் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உழைப்பு என்பது இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம், நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஒரு சபையாருக்கு எழுதப்படும் ஒரு நிருபத்துக்குள்ளே இருக்கிற தேவ ஆலோசனை நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யுங்கள். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருக்கிற ஒரு மனுஷன் அவனுடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். கையின்னா என்ன? அவனுடைய உழைப்பை ஆசீர்வதிப்பாராம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தில் ஒரு குடும்ப தலைவனுக்கு சொன்ன ஒரு வசனம். சங்கீதம் 128 கல்யாணத்திலலாம் வாசிப்போம். அப்படியானால் ஒருவன் உழைக்க வேண்டும், தன் குடும்பத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்யத்தக்கதாக உழைக்க வேண்டும். இது என்ன, ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு புருஷன் உழைக்கணுன்றது தெரியாதா? இன்றைக்கு அந்த அடிப்படை விஷயத்தில் கூட தவறுகிறோம். உழைக்கும் மனமற்றவர்களாக, கடின உழைப்பு வேண்டாம் என்பவர்களாக, உழைக்காமலேயே ஏதாகலும் வழி இருக்கிறதா சம்பாதிக்க, சுகமாக வாழ என்று நினைக்கும் ஒரு தலைமுறையாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அப்போஸ்தலர்கள் எதுக்கெல்லாம் கட்டளையிடணுன்ற ஒரு நிர்பந்தத்தை பார்த்தீங்களா? ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு தலைவன் அந்த குடும்பத்தை நடத்த வேண்டிய தலை அவன், அந்த மனைவிக்கு தலை அவன், அந்த பிள்ளைகளை எல்லாம் தேவ சந்ததியாக நடத்த வேண்டிய தலை அவன். அவன் வேலைக்கு போக மனதில்லாது இருக்கிறானா. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்கிறாரு ஆவியானவர்? நீ சாப்பிடாதன்றார். வேலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறேன், கிடைக்கவில்லை அப்படின்றது ஒரு நிலைமை. படிப்புக்கேற்ற அந்த திறமைக்கேற்ற வேலை கிடைக்கல, தேடிட்டே இருக்கேன் அப்படின்றது இன்னொரு நிலைமை. ஆனால் இவனுக்கோ வேலை செய்ய மனமில்லை. அப்போது பணம் பிரச்சனை வருமே. அந்த வேலை செய்ய மனமில்லாதனுடைய குடும்பம் என்ன செய்யும்? கொஞ்ச நாளைக்கு இந்த குடும்பம் அந்த குடும்பம்னு வாங்குவாங்க 2 பக்கம். அதுக்கப்புறமா உறவுக்காரங்கிட்ட கடன் வாங்குவாங்க. அந்த கடனை அடைப்பதற்காக இருக்கிறத விற்பாங்க. அந்த குடும்பத்தோட ஆரோக்கியமான வளர்ச்சி தடைபடும்.
தட்டு தடுமாறி அவர்கள் வாழ்வார்கள். இது நீடிக்குமானால் ஒரு கட்டத்தில் அவர்கள் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை கசந்து முறிந்துவிடும். அப்படியானால் வேலை செய்வது, உழைப்பது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப தலைவனோட முக்கியமான வேலை. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் ஆலோசனையை அவங்க சொல்லிக்கிட்டே வரும்பொழுது 8ஆம் வசனத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். தன்னை உதாரணமாக வேலை செய்கிற விஷயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். ஆக ஒருவருக்கு பாரமாக வேலை செய்ய மனமில்லாத ஒரு புருஷரானால் அந்த குடும்பத்துக்கு அவன் தாங்குபவனாக இல்லாமல் பாரமானவனாக இருப்பான் இல்லையா? தேவன் அதை கண்டிக்கிறார். பணம் பிரச்சனைக்கு ஒரு மூல காரணம், முக்கிய காரணம் குடும்பங்களிலே வேலை செய்யாதிருப்பது, உழைக்காமல் இருப்பது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். தன் வீட்டை விசாரித்தல்னா என்ன? வாங்க எல்லாம் உட்காருங்க, என்ன வழக்கு? அது அல்ல. அந்த வீட்டின் தேவைகளை சந்திப்பது, போஷிப்பது, ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்றாற் போல அந்த குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வது. அதை ஒருவன் செய்யவில்லை, அதற்கான திட்டமில்லை, உழைப்பில்லை, மனமில்லை என்று சொன்னால் அவன் விசுவாசியிலும் கெட்டவனாம். அடுத்தது, ஒரு கிறிஸ்தவ குடும்பமானது உழைத்து தங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு இன்னொரு கட்டம் அவர்கள் செய்யணும், இன்னொரு முயற்சி அவர்கள் செய்யணும், ஒரு முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில் இருக்கணும். அது என்னென்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கவனிச்சிங்களா? நலமான வேலை செய்து. ஏன் உழைக்கணும்? ஏன் சம்பாதிக்கணும்? உங்கள் குடும்பத்தை நடத்துங்க, உங்கள் குடும்பத்தை போஷித்து காப்பாற்றுங்க. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா? குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, அடுத்தவருக்கு கொடுக்கும் ஒரு வசதி அந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். ஏன்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தோட அடையாளம் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். அது நிச்சயமாக அந்த கிறிஸ்தவ குடும்பத்தின் அடையாளமாக இருக்கணும். இதெல்லாம் நாம் தேவ ஆலோசனையாக இருக்கிறதை மறந்து உலகத்தின் மாதிரிகளை பின்பற்றி இன்றைக்கெல்லாம் ஓடிட்டே இருக்கிறோம். 3வதாக, நாம் சேமித்து வைக்கக்கூடாது, இந்த பூமியிலே பொக்கிஷத்தை சேமித்து வைக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அதனால தான் நான் சம்பாதிக்கிறதும் இல்லை சேர்க்கறதும் இல்லைன்றாங்க. சம்பாதிப்பது என்பதற்கும் சேமித்தல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 ஆண்டவர் என்ன சொன்னார்? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அதாவது பணத்தை சம்பாதிப்பது அது பிரதானமான முக்கிய வேலையாக வச்சுக்கிட்டு அதை சேமித்து வைப்பது ஒருவருக்கும் உதவி செய்யாமல் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி காலை நீட்டிக்கிட்டு, ஆத்துமாவே உனக்கு எல்லாம் வச்சுருக்கிறேன், சாப்பிட்டு சந்தோஷமாயிருன்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்களேன். அவனை ஆண்டவர் என்ன சொன்னார்? மதிகேடனேன்னு சொன்னார். ஒரு இளம் வாலிப அதிகாரி ஒருவன் ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது பிரமாணங்களெல்லாம் கை கொள்ளுப்பான், நான் சிறு வயது முதலே கை கொள்ளுகிறேன்னு சொன்னான் அந்த தம்பி. அப்புறமா சரி உன்னிடத்தில் ஒரு குறைவு இருக்குது நான் பார்க்குறேன், உன் சொத்து பத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னால் வான்னார். व्यसனத்தோடு அதை விற்க முடியாமல், அதை கொடுக்க முடியாமல் அவன் திரும்பி போய்விட்டானாம். இப்போ என்ன தெரியுது? இவர்களுக்கெல்லாம் ஒரு தவறு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். இங்கே சம்பாதியுங்கள், அதை உங்கள் குடும்பத்துக்கு செலவு செய்யுங்கள், அதை உங்கள் வீட்டுக்கான பாதுகாப்புக்காக வையுங்கள், உங்கள் வீட்டின் எந்த ஒரு குடும்ப தேவைகளையும் சந்திக்க, நாளைய தேவையை சந்திக்க வைங்க. ஆனால் சேமித்து வைப்பது, ஒருவருக்கும் உதவி செய்யாமலே அதை பதுக்கி வைப்பதற்கு இல்லையா, அதை கண்டிக்கிறார். உலகமே இப்போ காய்கறிகள்லாம் பதுக்கி வைக்கிறத கண்டிக்குதே.
அவங்கள போய் பிடிக்குதே, ஏன் பதுக்கி வைக்கிற? பதுக்கி வைத்து பின்னாளில் மிகப்பெரிய விலைக்கு விற்கலாம் அப்படின்னு தானே பதுக்கி வைக்கிறீங்க. அங்கே நோக்கம் தப்பாக இருக்கா இல்லையா? அந்த நோக்கம் தவறாக அதை பூமியில் சேமித்து வைக்கிறத பற்றி தான் ஆண்டவர் அங்கே கண்டிக்கிறார். இப்படி சேமித்து வைக்கிறவங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? 1 தீமோத்தேயு 6:10 சொல்கிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை. 9ஆம் வசனம் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சுகபோகமாக தாங்கள் மட்டுமே. அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் அந்த ஐஸ்வர்யவான் தான் மட்டுமே சம்பரமாக வாழ்ந்து ஏராளமானதை பெருந்தினி திண்டு வாசலில் இருக்கிற ஒரு ஏழைக்கு கூட ஒரு கவளம் சோற்றை கொடுக்காமல் இருந்தான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பதுக்கி சேமித்து வைக்கிறத தான் ஆண்டவர் கண்டித்து சொன்னார். நாம் உழைக்க வேண்டும், நம் குடும்பத்தை போஷிக்க வேண்டும், குறைச்சல் உள்ளவர்களுக்கு உதவி செய்யும்படி வளர்ச்சி நமக்கு தேவை. அப்படி நம்மிடத்தில் வசதி இருக்கணும். கர்த்தருடைய வேலைக்கு கொடுக்கத்தக்கதாக, கர்த்தருக்கென்று கொடுக்கத்தக்கதான வசதி நம்மிடத்தில் இருக்கணுமா இல்லையா? பணம் நல்லது, பணம் பாவம் அல்ல. பண ஆசை பாவத்துக்கான வழி. பண ஆசை எல்லா தீமைக்கான வேர் வழி. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல தெளிவான ஒரு புரிதல் நமக்கு இந்த பணத்தை பற்றி தேவைப்படுது. பணத்தை பற்றி ஒரு ஆட்டிடியூட் நமக்கு என்ன இருக்குது யோசிங்க. சில கிறிஸ்தவங்க இருக்காங்க, பரலோகம் போகணுன்னா இந்த பூமியில் ஏழையாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி சபதம் எடுத்துன்னு இருப்பாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலெலாம் சிபிஎம்மில் அப்படி தான் இருந்தாங்க. ஓலை குடிசையில் தான் சபை குடும்பம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப வைராக்கியமாக எல்லாருக்கும் முன்னால் பெருமிதமாக பெருமை பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது அவங்க தான் தமிழகத்தில் நம்ம பார்வைக்கு மிக பிரம்மாண்டமான கட்டிடங்களை அவங்க தான் கட்டியிருக்காங்க. சொல்லப்போனால் பெரிய அளவுக்கு பறந்து விரிந்து. பாருங்கள், அவங்க தேவ சத்தியத்தில் நிலைத்திராமல் தங்கள் அபிப்பிராயத்தில் நிலைத்திருந்ததுனால அதை அவங்க மாற்றிக்க வேண்டி வந்தது. கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே பணம் என்பதை பற்றிய புரிதல் கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கணும். 1 தீமோத்தேயு 6:17 முதல், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நற்கிரியை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. பணம் வந்தவுடனே இருமாப்பு வருகிறது. அதை நமக்காகவே சேமித்து வைக்க வேண்டும் என்கிற சுயநல எண்ணம் வருகிறது. அடுத்தது அந்த பணம் பெருக பெருக கடவுள் அவர்கள் இருதயத்திலிருந்து விலகுகிறார், மங்குகிறார். அவர்களே தள்ளி ஓரமாக வச்சுட்டு இந்த பணத்தை விக்கிரகமாக்கி, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்றார் இல்லையா, அதை இருதயத்தில் நடுவில், கண்ணுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு அதை கடவுளாக, காசேதான் கடவுளடா என்று இந்த உலகம் பாடி மகிழ்கிறது இல்லையா, அப்படி மாறிடுறாங்க. கிறிஸ்தவர்களும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அப்போ கிறிஸ்தவங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவானாக விரும்பாதீங்க, சிக்குவீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு, கவனமாக இருங்க. உண்ணவும் உடுக்கும் உண்டாயிருந்தால் போதுமென்று இருங்க. எந்த குடும்பம், ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமென்று இருக்கிறார்களோ அவர்கள் நிம்மதியாக இருப்பாங்க, அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும், எவ்வளவு நன்மைகள் வந்தாலும் அதை தாராளமாக கொடுக்கவும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்தவும் அப்படி இருப்பாங்க. அவங்க ஒரு மேனேஜர் மாதிரி இருப்பாங்க, ஒரு உக்ரானக்காரனை போல இருப்பாங்க. எஜமான் கொடுத்ததை பாதுகாத்து பத்திரமா வச்சிருந்து அதை செலவு செய்து கணக்கு கொடுத்துட்டு தங்களுடைய வேலையை முடிப்பாங்க. ஒரு கணவன் மனைவி ஒரு உக்ரானக்காரனை போல பண விஷயத்தில் இருந்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனை வராது. நம்மிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை தாராளமாய் கொடுக்க, கர்த்தருக்கென்று கொடுக்க, தேவனுடைய வேலைக்கென்று கொடுக்க, இப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் பரலோகத்தில் பொக்கிஷன் சேமித்து வைக்கிறதுன்னு அர்த்தம். கொடுக்காம பூமியில் சேர்த்து வைக்காதீங்கன்னார். நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்காம, நற்கிரியை செய்யாம, நன்மை செய்யாம நீங்கள் இந்த பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. அதை பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னா இப்படி எல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னார். இது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவிக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க.
ரொம்ப நிம்மதியாக வாழ்வாங்க. பணம் அவளுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? பணம் அவர்கள் சந்தோஷத்தை தீர்மானிப்பதில்லை. பணம் அவர்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை. கர்த்தர், தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாக்கு, அதுதான் அவர்கள் ஆசீர்வாதத்தை, அவர்கள் நிம்மதியை, அவர்கள் சமாதானத்தை தீர்மானிக்கிறது. இது யாருக்கு விளங்குதோ அவர்கள் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். இன்றைக்கு பணத்தை பற்றிய மனோபாவம் நமக்கு என்ன? வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் ஆஃப் மனி? 1 பேதுரு 4:10 அவனன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். கிறிஸ்துக்குள்ளான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு உக்கிரானக்காரர். யூ ஆர் த மேனேஜர், ஸ்டூவர்ட். என்னென்னா, உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு வேலை, அதை நீங்கள் உண்மையாய் உத்தமமாய் செய்ய வேண்டும். பிறகு எஜமான் வரும்பொழுது கணக்கு கொடுக்க வேண்டும். இதுதான். அப்படியானால் இந்த பணம் என்பது ஒரு குடும்பத்துக்குள்ளே வருகிறது. அது வருவதற்கான உழைப்பு அந்த குடும்ப தலைவன் கொடுக்க வேண்டும். அதை எடுத்து செலவு செய்யும்படியான இடத்துல கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முடிவு செய்யணும். செலவுன்னு வரும்பொழுது, ஒன்றை வாங்கணும்னு வரும்பொழுது அதில் கணவன் மனைவியாக சேர்ந்து பேசி முடிவெடுத்து அதை செய்வது நல்லது. ஏன்னா ஒருத்தர் சரியாக யோசிக்கலாம், கூட இன்னொருத்தர் சரியாக யோசிக்கலாம். தவறானது செய்கிறதுக்கு 2 பேரும் முடிவெடுத்த உடனே 2 பேரும் கரெக்டாக பண்ணிட்டாங்களே அதை அனனியா சப்பிரால் விஷயத்தில். அவர்கள் ஒருவராவது அந்த இடத்துல கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாதென்று தடுத்திருக்கலாம், பேசியிருக்கலாம். அப்பொழுது அவர்களுக்கு அந்த அளவுக்கு வேத வசனத்தின் அறிவு வளர்ச்சி இல்லாத ஒரு காலம் அது. நமக்கு அப்படி அல்ல. வேத புத்தகம் இருக்கிறது, பணத்தை பற்றிய எச்சரிக்கை சம்பவங்கள் வேதத்தில் இருக்கிறது, அதை பற்றிய வசனங்கள் எச்சரிக்கைகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வாசிக்கிற நாம், படிக்கிற நாம் கவனமாக இருக்கணும். இப்போ பணம் ஒரு பிரச்சனையாகாமல் இருக்கணும்னா இப்போ என்ன தான் பண்ணணும்? சுருக்கமாக ஏதாவது ஆலோசனை இருந்தால். பணம் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க இடம் கொடுக்காதீங்க. தேவ தீர்மானத்தின்படி தான் நாம் வாழுகிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். பணத்தை அன்பு கூறுபவர்களுக்கு, உலக சிநேகம் பாராட்டுபவர்களுக்கு அந்த தேவன் பகைஞராக, ஏன்னா இவங்க பகைக்கிறாங்க அவரை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அங்கே போயிடக்கூடாது. நம்ம அதிகமான செலவு செய்வது, இந்த ஆன்லைன் கிரெடிட் கார்டு, பறந்து பறந்து செலவு செய்வது, பார்க்கிறதையெல்லாம் வாங்கும்படியான ஒரு ஆவல் இன்றைக்கி நிறைய வந்துடுச்சு. மற்றவர்களுக்கு முன்பாக தான் வித்தியாசமாக இருக்க வேண்டும், விசேஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி செலவு செய்வது, சுய இச்சைகளை, மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வது, பெருமைக்காக, மற்றவர்களுடைய கண் பார்வைக்காக செலவு செய்வது, இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் செய்யக்கூடாது. அப்படி இருந்தால், அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தால் அந்த குடும்பம் நிலைத்து ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக வாழ முடியாது. அவர்கள் இஷ்டத்துக்கு வேற வேற பக்கம் போக வேண்டியதாயிடும். ஆவிக்குரிய வழிகாட்டுதலை எப்பொழுதும் நாம் நாட வேண்டும், ஆலோசனையை நாட வேண்டும். வேத வசனங்களை கொண்டு பண விஷயமானாலும் கூட அதை பொருத்தி பார்த்து தீர்மானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒரு குடும்பம் என்கிற அடையாளம், சாட்சி நமக்கு தேவை. ஒரு குடும்பம், அதன் வளர்ச்சிக்கு, சந்தோஷத்துக்கு பணம் ஒரு முக்கிய காரணம்தான். ஆனால் அதே அந்த குடும்பத்தின் முறிவு, அழிவுக்கு பணமும் ஒரு காரணமாக மாறிவிடும். இப்போ நாமோ அதை பற்றிய ஒரு தெளிவான தேவ ஆலோசனையை பெற்று அது இருதயத்தில் வைத்துக்கொண்டு நாம் நடக்கணும். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, இந்த பூமியிலே நன்மையானவைகளை தருபவரே, பரத்திலிருந்து நல்ல ஈவுகளை கொடுப்பவரே, இந்த பூமியில் இருக்கும் எந்த நல்லதை காட்டிலும் உம்முடைய வேதம் எங்களுக்கு மிகுந்த நல்லதாக, நல்ல ஆலோசனையாக, மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை கொண்டதாக இருக்கிறதப்பா. பிரச்சனைகளுக்கு தீர்வாக, எங்கள் எதிர்கால திட்டங்களுக்கு ஆலோசனையாக, எங்களுடைய வேதனை கஷ்டங்களுக்கெல்லாம் அருமருந்தாக உம்முடைய வேத வசனங்கள் இருக்கிறது. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு குடும்பத்துக்குள்ளே பணம் முக்கியமானதென்றும், அது இல்லை என்றால் என்ன நடக்கும், அதை பற்றிய அறிவு, தெளிவு எங்களுக்கு தேவை. அதை இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அதை பற்றி எங்களோடு நீர் பேசியதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இதை உணர்ந்து கொண்டு உமக்கு பிரியமாக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். கேட்ட முடிய மக்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசீர்வதியும்.
இந்த சமயத்திலே பணம் ஒரு பிரச்சனையாக இருந்து அவர்கள் திருமண வாழ்க்கையிலே போராடி கொண்டிருப்பார்களானால் அவர்களுக்கு ஒரு புரிதலையும் தெளிவையும் சமாதானத்தையும் தந்தருளும். கடன் பாரங்களை நீக்கி சமாதானம் தாரும். கடன் வாங்காமல் விசுவாசத்திலே வாழத்தக்கதான தைரியத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோர், சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களாம், சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர்போராட்டம் செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். காடுமேடு கடந்து சென்று கர்த்தர் அன்பை பகிர்ந்தவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம் 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்.